ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். ஸோ, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, உங்கள்ல நெறைய பேர் வந்து எப்படி வந்து நம்மள வந்து ஹோல்சேலர்ஸ கண்டுபிடிக்கிறது அப்டின்ற மாதிரி வந்து நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்கவங்க ஏரியால. ஸோ, இன்னைக்கு வந்து அத எப்டின்றது தான் நம்ம லைவாவே பார்க்க போறோம். ஸோ, இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் வந்து இந்தியா மார்ட். ஸோ, இந்தியா மார்ட் அப்டின்றது வந்து ஆக்சுவலா என்ன அப்டின்னா, நான் கூகுள்ல சர்ச் பண்ணியிருப்பேன்ல. ஸோ, இதுதான் அதோட லோகோ. இதுதான் வந்து அதோட அஃபிஷியல் வெப்சைட். நீங்க இத கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்டின்னா, இந்தியா மார்ட் வந்து ஒரு பி2பி ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பி2பி ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ்னா என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்றீங்க. அண்ட் உங்களோட பிஸ்னஸ்க்கு வந்து இன்னொரு ஹோல்சேலர் வந்து அவரும் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு கரெக்டா? ஸோ 2 பிஸ்னஸ் பண்றவங்களையும் கனெக்ட் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் தான் வந்து பி2பி அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நீங்க வந்து மீஷோ, ஃப்ளிப்கார்ட், அமேசான்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஹோல்சேல் திங்ஸ் எல்லாமே வாங்கணும் அப்படின்னா, ஹோல்சேலரோ, மேனுஃபேக்சரரோ நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் தான் இது. சிம்பிளா சொல்லணும்னா ஹோல்சேலர்ஸை ரீட்டெயிலர்ஸோட கனெக்ட் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இங்கே வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து ஹோல்சேலர்ஸ் வந்து லிஸ்ட் ஆகியிருப்பாங்க. ஸோ உங்களோட ப்ராடக்ட் என்னவோ அதை கண்டுபிடிச்சு அந்த மேனுஃபேக்சரர் இல்லை ஹோல்சேலரையும் நீங்கள் வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து இது. ஸோ வாங்க மக்களே வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சைன்இன்ற மாதிரி இருக்குது. இங்கே வந்து நம்மளோட மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கலாம். நான் என்னோட மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிட்டேன். அதே மாதிரி உங்களோட மொபைல் நம்பரும் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட ரீஜியன் வந்து என்ன அப்படின்னா, நான் சென்னையிலேருந்து இருக்கேன். ஸோ வந்து நான் சென்னை அப்படின்ற மாதிரி நான் என்டர் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம செல் பண்ண போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சாரீஸ் வந்து பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். சாரீஸ் தான் வந்து இப்போது நான் விற்கணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சாரீஸ்ன்ற மாதிரி நான் கொடுத்துட்டேன். ஸோ சாரீஸ்லேயே வந்து இப்போ வந்து என்ன கேட்குது அப்படின்னா, எத்தனை பீஸ் வந்து நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குது. நான் வந்து ஒரு 100 பீஸ் வந்து வாங்க போகிறேன். ஸோ என்ன ஃபேப்ரிக்கில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குது. நான் சில்க்கும் இல்லை இப்போதைக்கு காட்டன் மட்டும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சில்க் போகலாம். ஸோ டைப் ஆஃப் ரெக்யர்மெண்ட் மாதம் மாதம் வாங்குவீங்களா? இல்லைனா வந்து சாம்பிள் தான் பார்க்குறீங்களா? இல்லை வந்து 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி, இல்லை 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, இல்லைனா 12 மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் வாங்குவீங்களா? அப்படின்ற மாதிரி கேட்குது. நம்ம வந்து மாதம் மாதம் தான் வாங்குற மாதிரி இருக்குது. செல்லர் வந்து நம்மளோட சிட்டி, நான் இருக்க ஏரியாவோட சிட்டிலேருந்தே வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா, நான் இப்போ வந்து எந்த ஏரியாவில் இருக்கனோ, சென்னை. என்னோட பின்கோடு நான் போட்டோன்னே சென்னைன்னு வந்துடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த சிட்டிலேருந்தே எனக்கு வந்து வேணும். வேறு எதாவது அடிஷ்னலாக இருந்தால் கொடுக்கலாம். ஒரு 5லேருந்து 10 சப்ளையர் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ வந்து சாரீஸ்ன்றது கீழே இவ்வளோ டீட்டெயில்ஸ் நம்ம வந்து கொடுத்துட்டு சர்ச்ன்ற மாதிரி கொடுத்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகிட்டுருக்கும் அப்படின்னா, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சாரீஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேட் ரூ. 600, அப்புறம் ரூ. 600லேருந்து ரூ. 1500, ரூ. 1500லேருந்து 2500, 2500க்கு மேலே. சென்னை நம்ம ஃபில்டர் வந்து சென்னை மட்டும் போட்டிருக்கோம். இதே வேறு ஏதாவது பாப்புலர் சிட்டீஸு, ஃபேப்ரிக்ஸ்லேயும் நம்ம பார்த்துக்கலாம். பிரிண்டடு, அக்கேஷனு இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த சைடு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஒரு பீஸ் வந்து ரூ. 4000 வந்து விற்கிறாங்க. இங்கெல்லாம் நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ரூ. 598. இவங்க ப்ரைஸே போடல. இவங்க ரூ. 1020 வந்து விற்கிறாங்க. அண்ட் இவங்க வந்து 11,000 சில்லற. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது பாருங்களேன். நீங்கள் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ரூ. 710 விற்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ரூ. 188 விற்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த பிரிண்டட் காட்டன் சாரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ரூ. 399 ஒரு பீஸ் வந்து விற்கிறாங்க. ஒரு பீஸ் வந்து ரூ. 399 குடுக்குறாங்க. இதுவே நீங்க வந்து ஒரு 100 பீஸ் வாங்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இன்னும் கம்மி பண்ணி வந்து குடுப்பாங்க. எப்போதுமே வந்து நீங்க வெரிஃபைடு யூசர் கிட்ட தான் வந்து வாங்கணும். அண்ட் அவங்களோட ரேட்டிங்ஸும் வந்து நல்ல ரேட்டிங்ஸா இருக்கணும். இவங்களுக்கெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா 5 ரேட்டிங்ஸ் இருக்கு. அதுவும் நல்லது தான். இங்க நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே 4.8, 4.5 இந்த மாதிரி நிறைய இருக்குது. அண்ட் இவங்க எத்தனை வருஷம் இருக்காங்க இந்த மார்க்கெட்டில் அப்படின்ற மாதிரி, இவங்க எந்த ஏரியா, இவங்க ஜிஎஸ்டி இருக்கா, இவங்க வந்து வெரிஃபைடா, இந்தியா மார்ட் வந்து வெரிஃபை பண்ணப்பட்டிருக்கா, இவங்க எத்தனை வருஷம் இவங்க இருக்காங்க, அண்ட் வந்து இவங்களுக்கு எவ்வளோ ரேட்டிங்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இது எல்லாமே நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் அகேன்ஸ்டில் நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ நம்ம சொன்ன மாதிரி இப்போ இந்த ரூ. 399 பீஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இப்போ வந்து இந்த சப்ளையர் வந்து வளர்மதி எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட். இவங்க ஆக்சுவலாக எங்கே இருக்காங்க அப்படின்னா கோடம்பாக்கம், சென்னை தான் இவங்களோட ஏரியா. இவங்க ஜிஎஸ்டி தான், வெரிஃபைடு சப்ளையர் தான். 10 மாதமாக ஆக்சுவலாக இந்த
ப்ராடக்ட் வந்து செல் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் 5 ரேட்டிங்ஸும் இருக்குது. நல்ல ஒரு 70% ஆஃப் ரெஸ்பான்ஸ் ரேட் வந்து இருக்குது. ரைட்டா? இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கான்டாக்ட் சப்ளையர் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ குவான்டிட்டி எத்தனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ குவான்டிட்டி வந்து நம்ம இப்போ வந்து ஒரு 100 வாங்க போகிறோம்னு வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். 100ன்ற மாதிரி கொடுத்துட்டு பிரிண்டடா இல்லை பிளெயினாவா, எம்ப்ராய்டிங்கா, வேவிங்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரிண்டட் தான் செக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குவார்ட்டர்லி, ஹாஃப்லி, ஆனுவலி வந்து நம்ம வாங்க போகிறோமா, இல்லை சாம்பிள் தான் பார்க்குறோமா, இல்லை மந்த்லி மந்த்லி வாங்கலாம். அண்ட் உங்களோட ப்ராடக்ட்க்கு ஏதாவது ரெக்கமெண்ட்ஸ் தனியாக இருக்கா? இந்த கலரில், ரெட் கலரில் மட்டும் 100 சாரீ வேணும், ப்ளூ கலரில் 100 சாரீ வேணும், இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அது மாதிரி கொடுக்கலாம். எதுவும் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் உங்களோட பிஸ்னஸ் நேம் அண்ட் நம்மளோட ஜிஎஸ்டி நம்பர். நம்மளோட பிஸ்னஸ் நேம் என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெஸ் ட்ரெஸ் ஷாப் அப்படின்ற மாதிரி நம்மளோட பிஸ்னஸ் கொடுத்துக்கலாம். அண்ட் ஜிஎஸ்டி நம்பருமே வந்து நம்ம ஒரு ஜிஎஸ்டி நம்மளோட கரெக்டான ஜிஎஸ்டி நம்பர் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, தேங்க்யூ யுவர் டீட்டெயில்ஸ் ஆர் சென்ட் டு, இவங்களுக்கு வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சாட் வித் செல்லர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ சாட் வித் செல்லரில் வந்து ஆக்சுவலி இவங்ககிட்ட பேசணும் அப்படின்னா நம்ம ஓடிபி வந்து ஃபஸ்ட் லாகின் பண்ணிக்கணும். ஸோ நமக்கு வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும். ஒரு நிமிஷம், இன்னும் எந்த ஓடிபியும் வரல. ஓடிபி வந்துடுச்சு. 4597 அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர். நம்ம வந்து இந்த யூசர்கிட்ட வந்து இப்போ நம்ம வந்து ஆக்சுவலி வாங்கலாம். இவங்க தான் அந்த வளமதி எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட், சென்னையில் இருக்காங்க. இவங்க வெரிஃபைட் தான். ஸோ இதுதான் அவங்களோட மொபைல் நம்பர் எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இவங்ககிட்ட வந்து நம்ம நெகோஷியேட் பண்ணோன்னா நெகோஷியேட் பண்ணலாம். நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துச்சு பாருங்கள். ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் பிரிண்டட் சாஃப்ட் காட்டன் சாரீ 100 பீஸ் வேணும், பிரிண்டடு, மந்த்லி நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரைஸ் ஆஃப் 100 பீஸ் என்ன, இந்த மாதிரி நமக்கு என்னென்ன கொஷின்ஸ் இருக்கோ, ப்ராடக்டோட ஃபோட்டோ இருக்கா, ப்ராடக்ட் வந்து அவைலபிள் இருக்கா, அந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே நம்ம வந்து இவங்ககிட்ட கேட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து இவங்ககிட்ட நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து நெகோஷியேட் பண்ணலாம். நல்லா வந்து கம்மி விலைக்கு உங்களால் வாங்க முடியும். பட் ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அட்லீஸ்ட் 100-150 பொருள் வாங்கணும். அட்லீஸ்ட் வந்து ஒரு இப்போது 300 399 சொல்கிறாங்களா, இதை நீங்கள் பேசி 300 அந்த சாரீ வந்து எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அட்லீஸ்ட் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 50 பீஸ் வாங்குங்க, இல்லைனா வந்து 75 பீஸ் வாங்குங்க, 100 பீஸ் வாங்குங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து அப்போ தான் வந்து இந்த ஹோல்சேல் ரேட்டுக்கு வந்து கொடுப்பாங்க. சும்மா 10-15லாம் வந்து இவங்க தரமாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து 300 ரேட்டு போட்டு ஒரு 100 பீஸ் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா ஒரு 30,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போதைக்கு அவ்வளோ பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் மாதம் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி இவங்ககிட்ட 50 பீஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் கணக்கு போட்டு கூட வாங்கிக்கலாம். ஸோ 50 பீஸ்லாம் போனீங்கன்னா வெறும் 15,000 தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ எத்தனை பீஸுன்றது தாங்க இந்தியா மார்ட்டில் வந்து கணக்கே. ஸோ இந்த மாதிரி இப்போது இந்த செல்லரை நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சாரீஸ், இப்போ கிஃப்ட்டு டாய்ஸுன்ற மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கிட்ஸோட டாய்ஸு. ஸோ கிட்ஸோட டாய்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 400 ஒரு பீஸ் செல் பண்ணிகிட்ருக்காங்க. 190. ஸோ 20 தான் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 20 மட்டும்தான் ஒரு பீஸ் 20 கொடுக்குறாங்க. ஆனால் இது ஹோல்சேலராக இருப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் மொத்தமாக வாங்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 120 ஒரு பீஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் 95 தான். ஸோ அந்த மாதிரி நிறைய பீஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எந்த பீஸ் வாங்கலாம் அப்படின்னா, இப்போது ஓகே இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல ஒரு ரேட்டிங்கும் இருக்குது. நியூ டெல்லி, ஆக்சுவலி இவங்க சென்னையிலையும் டீல் பண்ணுறாங்க. அண்ட் இவங்க ட்ரஸ்டட் தான். 6 வருஷமாக இந்த இதில் இருக்காங்க பிளாட்ஃபார்மில். உங்களுக்கு வந்து ஒரு 3.9 நியர்லி 4 ரேட்டிங் வந்து உட்காந்துட்ருக்கு. இவங்க வந்து நல்ல ஸ்டார் சப்ளையர் அப்படின்னா இவங்க வந்து வெரிஃபைடு சப்ளையர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 135 கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இங்கே இது வந்து ஒரு 50 வாங்குறீங்க 135 அப்படின்னா மாதம் ஒரு 200 பீஸ் விற்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 135 ஒரு டாய் வந்து வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 135 வந்து வாங்கிட்டு நீங்கள் வந்து லாபம் வந்து ஒரு 80 விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 135 ப்ளஸ் வந்து ஒரு 80, 215 இந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் விற்கிறீங்க. ஸோ அது போக வந்து ஷிப்பிங் சார்ஜு, அந்த சார்ஜு, இந்த சார்ஜு, பிளாட்ஃபார்ம் சார்ஜு இதெல்லாமே வந்து ஒரு 20 30 வருது அப்படின்னா 250 இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் விற்பீங்க.
ஸோ இப்போ இந்த ரூ. 250 ப்ராடக்ட் வந்து ரூ. 80 லாபம். ஒரு 200 ப்ராடக்ட் நீங்க விக்கிறீங்க அப்படின்னா, மாசத்துக்கு ரூ. 50,000க்கு நீங்க இத சேல் பண்ணுவீங்க. சேல் பண்ணா, இப்ப வந்து ரூ. 80 லாபம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 16,000லேருந்து ரூ. 20,000 வரையும் லாபம் வந்து உங்களால எடுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இனிஷியலா நீங்க ஒரே கேட்டலாக் வச்சு போங்க. அ ரொம்ப பிகினரா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஒரே கேட்டலாக் வச்சு போறது தான் வந்து கரெக்ட்டா இருக்கும். நீங்க ஓரளவு ஒரு 100லேருந்து 150 சேல்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கேட்டலாக்ஸ் வந்து நீங்க ரீச் பண்ணலாம். நான் ஏன் ஒரே கேட்டலாக் வச்சு போக சொல்றேன் அப்படின்னா, நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, இப்ப இந்த ரூ. 135 ஒரு பீஸ் வாங்குறீங்க. ஸோ இந்த ரூ. 135 வந்து கண்டிப்பா 100 பீஸா தான் வாங்கணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட ரூ. 13,500 நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ, இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு ரூ. 13,000 போட்டுட்டு, இன்னொரு ப்ராடக்ட்டுக்கு இன்னொரு ஒரு ரூ. 13,000 உடனே உங்களால போட முடியாது. நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா. ஸோ, உங்களோட மார்ஜினுக்கு ஏத்த மாதிரி நீங்க பிசினஸ் பண்ணா தான் வந்து கரெக்ட்டா இருக்கும். ஸோ, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு கேட்டலாக் வச்சு மூவ் பண்ணுங்க. அதுல வந்து ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. 50லேருந்து 100 வந்து நான் சேல் பண்ணணும். அப்புறம் ஒரு மாசத்துக்கு இவ்ளோ சேல் பண்ணா இவ்ளோ ப்ராஃபிட்ன்ற மாரி ஒரு கோல் வச்சுக்கோங்க. ஸோ, அப்படி போனா தான் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த இந்த சிலர் வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ கான்டாக்ட் சப்ளையர். ஸோ எத்தனை குவான்டிட்டி வேணும்? நான் வந்து ஒரு 100 குவான்டிட்டி வேணும்ப்பா அப்படின்னு சொல்றேன். நெக்ஸ்ட் குடுத்துக்கிறேன். அண்ட் ரீசெல்லிங் பண்றீங்களா? இல்ல பிசினஸ் பண்ண போறீங்களா? இல்ல வீட்டுக்காக வாங்குறீங்களா? நான் ரீசெல்லிங் தான் பண்ண போறேன். ஸோ அதனால நெக்ஸ்ட் வேற ஏதாவது அடிஷனல் ரெக்வயர்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க குடுக்கலாம். இப்போதைக்கு எனக்கு எதுவும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ நம்மளோட பிசினஸோட நேம் வந்து அ நம்மளோட இப்போதைக்கு நான் ஏதோ ஒரு நேம் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ டாய்ஸ் ஷாப் அப்படின்ற மாரி ஏதோ நான் குடுக்குறேன். அண்ட் ஜிஎஸ்டி நம்பரும் நம்மளோட ஜிஎஸ்டி நம்பர் வந்து குடுத்துட்டு சப்மிட் குடுத்துடலாம். ஸோ இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, சாட் வித் செல்லர் ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ இங்க போயிட்டு இந்த இந்தியா பிரீமியம் ப்ராடக்ட்ஸ் இவங்க தான் வந்து அந்த செல்லர். ஸோ 4.1 ரேட்டிங் நல்ல ரேட்டிங் இருக்கு. ஸோ இவங்க கிட்ட வந்து 100 வந்து எவ்வளோ உங்ககிட்ட ப்ராடக்ட்ஸ் ஃபோட்டோஸ் அனுப்புங்க. அந்த மாரி நெறைய வந்து நெகோஷியேட் பண்ணி, ஒரு ப்ராடக்ட் வந்து இப்போ ரூ. 135 வந்து விக்கிறாங்க அப்படின்னா, நீங்க நெகோஷியேட் பண்ணி ஒரு ரூ. 115 ரூ. 120 வந்து வாங்கிக்கலாம். ஸோ இப்போ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ரூ. 80 லாபம்ன்றது ரூ. 100 கிட்ட வந்து முடியும். ஸோ இப்படி தான் மக்களே இந்தியா மார்ட்ல வந்து உங்களோட ஹோல்சேலர்ஸ வந்து நீங்க ரீச் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ வந்து நீங்க வந்து இ-காமர்ஸ்க்கு வந்து ரொம்ப புதுசா இருக்கீங்க அப்படின்னா, அட் பிகினிங்ல வந்து நீங்க மீஷோல வந்து செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. பிகாஸ் நீங்க ஜிஎஸ்டி வந்து கட்ட வேணாம். மீஷோவே ஜிஎஸ்டி வந்து பே பண்ணிடுவாங்க. அண்ட் ப்ராடக்ட்ஸ் எப்படி லிஸ்ட் பண்ணணும், ப்ராடக்ட்ஸ் எப்படி சர்ச் பண்ணணும், எதெல்லாம் டாப் டிமாண்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லா வீடியோஸுமே ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா வீடியோஸும் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணா நீங்க அங்க போய் செக் பண்ணிக்கலாம். தேங்க் யூ மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.